ஹாய் கைஸ், டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு இந்த ஓரெழுத்து ஒரு மொழின்னு இருக்கும். இதிலேருந்து கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. அதாவது இந்த ஒரு இதை வந்து நம்ம நல்லாவே படிச்சுக்கிறணும். நான் க்ளூ சொல்கிறேன், அதை நல்லா ஒரு 2-3 வாட்டி பார்த்தாலே போதும், நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது? மொத்தம் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆ ஆ ஆ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறது எது? பஸ்ஸு தான் ஆன்னு கத்திக்கிட்டே இருக்கும். 2வது ஈகை. ஈகைனா என்னது? கொடுக்கிறது. 3வது நல்லா ருசியாக இருக்குது. எது நல்லா ருசியாக இருக்கும்? இறைச்சி வந்து நல்லா ருசியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே திரும்பி பாரு, அம்பு வருது உனையே. ஏன்னா அப்போ அம்பு. ஐ ஐ என்றால் அவள் தானா? தலைவன் அந்த படம். அப்போ ஐயினா தலைவன். ஓ ஓ ஓ ஓனா வாயை திறந்துக்கிட்டு மதகு நீரை உள்ளக்குள்ளே இறக்குறாங்க. அப்போ ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. கானா சோலை. கானாலே சோலை. இது போட்டுடலாம். இப்போ கூனா என்ன சொல்கிறாங்க? கூனா சாங்கு. குக்கூ குக்கூ. அப்போ கூனா என்ன? பூமி. கையினா என்ன சொல்கிறாங்க? கையை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும். அப்போ கையினா ஒழுக்கம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கோன்னு சொல்கிறாங்களா? கோனா யார்? கோனா அரசன். இது போட்டுடலாம். சானா என்ன? செத்துப்போன்னு சொல்கிறது. சீனா இகழ்ச்சி. சேனா ரொம்ப உயர்வான ஆளுப்பா இவங்க அப்படின்றது. சோ மத்தியில் ரொம்ப பெருசாக இருக்குது. தா கொண்டா கொடு. தீ என்ன? நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. தீப்பிடிக்கன்ற மாதிரி தீ பற்றிக்கிட்டு எரியுது. தூனா அசிங்கம் கிடையாது. தூனா தூய்மை. அப்படின்னு வேர்ட்ஸ் பேசக்கூடாது. யாரை? கடவுளை வந்து வேர்ட்ஸ் வந்து பேசக்கூடாது. தையினா என்ன? தையினா தைக்கிறது, தைத்தல். நானா நாவு. நீனா முன்னிலை ஒருமை. இந்த நேனா என்ன? நேகான்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். நேகாவுக்கு தான் அன்பு ரொம்ப அதிகம். நேகா அன்பு ரொம்ப அதிகம். நை ரொம்ப இழிவாக பேசுகிறது. பேப்பன்னு. நைனா இழிவு. நோ, இதில் 2 இருக்கும். நோனா ரொம்ப வறுமையாக இருக்கிறது. நோமணின்னு சொல்லுவாங்களா? நோனா வறுமை. அதுவே நோ 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 சொன்னோம்னா நோய் வந்துடும் அவங்களுக்கு. நோ சொன்னோம்னா ரொம்ப வறுமையில் இருக்காங்க. பாடும் பாட்டு பாடல். பூனா என்னது? பூனா மலர். பேனா என்ன? மேகம். பேன்னு சொன்னால் மேகம் கருத்துருது. அப்புறம் பை. ரொம்ப இளமையான பெண்கள் எல்லாம் பை போட்டு தானே போவாங்க. அப்போ பையினா இளமை. அடுத்து போனா செல்லு. மானா மாமரம். மீ ரொம்ப வானத்து வரைக்கும் உயரணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. மீனா என்னது? வானம். மூதேவி. மூப்பு பிடிச்ச மூதேவின்னு சொல்லுவாங்கள்ல. மூனா மூப்பு. அதாவது மேனா மேகா. நேனா நேகா. 2 பேத்துக்கும் அன்பு வந்து ரொம்பவே அதிகம். மையினா என்னது? மையினா அஞ்சனம். மோனா மோந்து பார்க்குறது, முகத்தல். யானா ரொம்ப அகலமான இருக்கிற ஏரியாவில் தான் பைக்கை கொண்டு போனோம். அப்போ யானா யான்னு நல்லா சிரிப்பீங்கள்ல, அது அகலம். வானா அழைக்கிறது. வீணா என்னது? வீணா மலர். படிச்சிருப்பீங்க புக்கில் ஆல்ரெடி. புல்லை வையினா புல். வவ்வுன்னு சொல்கிறது கவர். வெறும் நோ சொன்னோம்னா நோய் வந்துடும். நோ அப்படின்னு சொன்னால் வறுமைக்கு போயிடுவோம். தூனா 1. இது எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 7th செகண்ட் டேர்மில் இருக்குது. இந்த புக்கை எடுத்து வச்சு இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிம்பிளாக படித்து வச்சுக்கோங்க. இதில் எடுத்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. பாய்.